22/1/1963 கும்பகோணத்தில் நடந்த மது வேண்டுவோர் மாநாட்டுக்கு தலைமை தாங்கி தலைமையுரை ஆற்றுகின்ற பொழுது பதிவு பண்றாரு. நான் காங்கிரஸில் இருந்த போது 1921 காங்கிரஸ்காரர்களுடைய பேச்சை கேட்டு கல்லிறக்கிய 500 தென்னை மரங்களை அநியாயமாக வெட்டி வீழ்த்தி விட்டேன். அது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை இன்று நான் உணர்கின்றேன். கல் ஒரு போதைப் பொருளோ மதுவோ அல்ல. இறக்கிய கல்லை மரத்தடியிலேயே குடிப்பதற்கு கொடுத்து விட்டால் எந்த பாதிப்பும் இருக்காது. ஏலம் கடை என்று இருந்தால்தான் கலப்படம் போன்ற தவறுகளுக்கு வாய்ப்பு இருக்கும். மொத்தத்தில் கல் மீதான ஆளுமையை அரசு கைவிட வேண்டும். என்னுடைய தங்க கண்ணம்மானுடைய கணவர் மாப்பிள்ளை நாயக்கரு அதிசார வயிற்றுப்போக்கு நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. கள்ள குடிச்சா நல்லதுன்னு மருத்துவர் சொல்ல கேட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. நோய் கட்டுக்குள்ள இருந்தது. நோயினுடைய அறிகுறி வெளியே தெரியல. இதுக்கு இடையில மதுவில கொண்டு வந்தாங்க. தெரியாதனமா கல்லுக்கு தடை வச்சுட்டாங்க. கல்லு கிடைக்காம போச்சு. கொஞ்ச நாள் திருட்டு கல்ல குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அது கேவலம்னு சொல்லி கல்லு குடிக்கிறத நிறுத்திட்டாரு. நோய் முத்தி போய் 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. கல்லுக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் உயிரோடு இருந்திருப்பார். இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? திருமாவளவன் என்ன சொல்றாரு? மு.க. ஸ்டாலின் என்ன சொல்றாரு? இந்த சொத்துக்களை பூரா அனுபவிச்சுட்டு இருக்காரு வீரமணி, அவரு ஒரு மூத்த வழக்கறிஞர் தானே. அவர் என்ன சொல்றாரு? வைகோ என்ன சொல்றாங்க? இவங்களுக்கெல்லாம் பெரியாரை பற்றிய புரிதலும் இல்லை, அரசியல் சட்டம் பற்றிய புரிதலும் இல்லை, கல் பற்றிய புரிதலும் இல்லை. அதனுடைய வெளிப்பாடுதான் கல் தடை.